ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆசை, கனவு, ட்ரீம் அப்படிம்பாங்க. என்னங்க வீடு கட்டிட்டீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லைங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். நான் வீடு கட்டி எந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ, அதை விட சூப்பராகவே இங்கே நான் பார்த்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகே எடுத்தேன். இந்த விலாகில் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அதை உங்களோட விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க விலாகில் போகலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வீட்டுக்காருக்கு, அதாவது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு சின்ன கிராமம் தான். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஆக்சுவலாக கோபிச்செட்டிப்பாளையம் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணி தான் நாங்கள் போனோம். உண்மையை சொல்லலாம், நிறைய பேர் கூகுள் மேப்பில் நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா உடனே கூகுள் மேப் சர்ச் பண்ணி தான் போகிறோம். பட் அது எத்தனை பேருக்கு கரெக்டாக காட்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு நிறைய டைம் வந்து இந்த கோமாளி படத்தில் காமெடி நடந்த மாதிரி தாங்க நிறையா டைம் நடந்திருக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஒன்று லொக்கேஷன் மாறி போயிருப்போம். எங்களுக்கு என்னமோ கூகுள் மேப் செட் ஆன மாதிரி தெரில. ஆனால் லொக்கேஷன் ஷேர் பண்ணி போகிறது எக்ஸாக்டாக அந்த பிளேஸ்க்கு கொண்டு போய் அப்படியே நம்மளை சேர்த்துருது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ச் கூட நம்ம எங்கேயும் மாறி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே வந்து லொக்கேஷன் பார்த்து போகிற வேலையே வேணாம், முதல்ல நம்ம வந்து அவங்கள வந்து சாரி கூகுள் மேப் பார்த்து போகிற வேலையை வேணால் முதல்ல லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் வந்து கிளம்பும்போது லொக்கேஷன் பார்க்கும்போது நான் 45 மினிட்ஸ் அப்படின்னு காட்டுச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கே அங்கே ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக அவங்க வீட்டு வாசல்கிட்டயே போயிட்டோம். அதுதான் எனக்கு ரொம்ப வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு சில இடத்துக்குலாம் போய் நின்றுட்டு இங்கே வந்துட்டேன், நான் இங்கே இருக்கேன், அங்கே வந்துட்டேன், இங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருப்போம். அதனால் வந்து டைம் டிலே ஆகும். ரெண்டாவது நமக்குள்ளே பயங்கர டென்ஷன் ஆகும். ஸோ இன்னும் அந்த பிளேஸ்க்கு நம்மளால் போக முடியல பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கவங்கள வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணி சொல்லி போங்க. ரெண்டாவது, லொக்கேஷன் ஷேர் பண்ணவங்க நீங்கள் போகிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். அவங்க எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த லொக்கேஷன் தான் நமக்கு காட்டும். அப்புறம் கடைசியில் நம்மளும் அந்த லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டு நான் 1 ஹவரில் வந்துடுவேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணு, இல்லை 2 ஹவர்ஸில் வந்துடுவேன், லொக்கேஷன் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவில் திருவிழா இப்போலாம் சம்மர் சீசன்னால நிறைய கிராமத்தில் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ நாங்களும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் எங்களால் அட்டன் பண்ண முடியல. அதனால் அடுத்த நாள் வந்து கிராமத்து விருந்து, அதாவது கிடா விருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக போயிருந்தோம். எங்களுக்கு அழைப்பு வச்சுருந்தனால கிடா விருந்து உண்மையை சொன்னால் தரமாக சூப்பராக செம்மையாக இருந்ததுன்னு தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸும் சரி, ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு சாப்பாடு தரமாக இருக்கும் அப்படின்னா, நான் நிறைய தடவை போயிருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டில் எக்கச்சக்கம். ஆனால் இந்த அளவுக்கு தரமான சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. சும்மா வந்து வீட்டு முறை சமையல் தான் பண்ணியிருந்தாங்க. ஆட்களை வச்சு தான் பண்ணதா சொன்னாங்க எங்ககிட்ட. நான் கேட்டேன் யார் பண்ணாங்க, கடையிலன்னு கேட்டேன். கடையில் வீட்டிலேயே ஆள் வச்சு தான் பண்ண அப்படின்னாங்க. சிக்கன் பிரியாணி ப்ளஸ் அதுக்கு தயிர் பச்சடி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. தனியாக எக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஆட்டுக்கறியில் வந்து தலைக்கறி தனியாக, குடல் கறி தனியாக, கொழுப்பு கூட தனியாக ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கொழுப்பை தனியாக நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் பார்க்கவே ஒயிட்டாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டதுக்கு இது வந்து கொழுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொழுப்பை கூட தனியாகவே ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பொடி பிடிச்சாச்சு. அடுத்தது என்ன, கிராமம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம நகரத்தில் அதிகமாக சுற்றி பார்க்குறோமோ அது மாதிரி கிராமத்தில் சுற்றி பார்க்கணுன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும். அதுவே நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்கவங்களாம் முக்கால்வாசி கடையில் காய்கறி வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த விளைச்சல அவங்களே விளைச்சி சாப்பிடுவாங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். நம்மலாம் வந்து டக்குன்னு போனோமா 2 காயை வாங்கினோமா செஞ்சோமான்னு இருக்கோம். ஆனால் அவங்களாம் அந்த காயை அப்படியே வச்சு அதை உடச்சி அதில் இருக்க விதையை எடுத்து போட்டு ப்ளஸ் அதில் வர காயை வந்து, அதாவது இயற்கையாகவே, நம்மளாம் செயற்கை உரம் பண்ணுறது நிறைய சாப்பிட்றோம். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வளர்த்துற செடி தான் காரணம்னு சொல்லுவேன். அவங்க சாப்பாடுற சாப்பாடு முறை தான். கம்பு, ராகி, களியெல்லாம் நம்மளாம் ஆச்சு அப்படிம்போம். ஆனால் அவங்களாம் அதை விரும்பி சாப்பிட்றதுனால தான் இன்னி வரைக்கும் நம்மளை விடவே 100 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா கிராமத்து மக்கள் வந்து இதுதான் ரீசனே. நம்ம எதெல்லாம் வேணாம்னு அவாய்ட் பண்ணோம், அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா அவங்க சொந்த காசில் அதை விளைச்சல் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்னு கூட சொல்லலாம். நம்மளுமே நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்ந்தது, ஒரு பூ வச்சிருச்சுன்னா அவ்வளோ ஆசைப்படுவோம். வாவ், எங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்ந்துச்சு, அதில் பூ வச்சதுன்னு ஒரு 100 பேர்கிட்டையாவது சொல்லிடுவோம். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க அதே மாதிரி தான்.
வீட்டுக்கு வீடு செடி, வீட்டுக்கு வீடு தோட்டம், வீட்டுக்கு வீடு காய்கறின்னு கிராமத்தில் இருக்கவங்கலாம் வீட்டுக்கு வீடு வச்சுருப்பாங்க. நம்ம நகரத்துலலாம் ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதே. அது பார்த்தா அதிசயமா வா இவங்க வீட்டில் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிராமத்தில் இதுவா இது எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பாதி செடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா மிளகா செடி தான். மிளகா செடி நார்மலாகவே நீங்கள் எல்லா இடத்துலையுமே போடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் வளர்க்க முடிஞ்ச செடிகளை தாராளமாக வளங்க. மிளகாய் செடிங்கிறது ஒரு சின்ன உங்களுக்கு தொட்டி கிடச்சாலே போதும். இந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா, அடிக்கடி இந்த குடிநீர் குடிக்கிறதுக்கு பெரிய கேன் 30 ரூபா கேன் போடுவாங்க. அந்த கேனை வந்து நீங்கள் ரீயூஸ், அதாவது தூக்கி போடாமல் அந்த கேனவே நீங்கள் அறுத்து அதில் கொஞ்சம் மண்ணை நிரப்பி ரோஸ் செடியாகட்டும், மிளகாய் செடியாகட்டும், வெங்காய செடியாகட்டும், அப்புறம் திருநீர் பத்தினி, துளசி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளரும். டெய்லி ரோஸ் அதில் வச்சிங்கன்னா கூட நல்லாவே வளரும். அப்புறம் வீடு கிராமம். அப்புறம் கிராமம்னா என்ன இருக்கும்? கிணறு தான். கிணத்துல நம்ம சொரக்காய் கட்டி நீச்சல் அடித்ததெல்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரில. இந்த சொரப்புரடை நல்லா வந்து உருண்டையாக இருக்கும். அதை காய வச்சுட்டு அதை கட்டிட்டு நீச்சல் பழகுவாங்க கிராமத்தில். நான் இன்னும் பழகுனதில்ல. எத்தனை பேர் பழகிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிணறு நம்மலாம் வந்து கிணற பார்த்தாலே பயப்படுவோம். ஐயோ குழந்தை அங்கே போயிடும், குழந்தை இங்கே விழுந்துரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க தைரியமாக வீட்டு வாசல்லே கிணத்த வச்சுருப்பாங்க. இல்லைனா வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் கிணறு வச்சுருப்பாங்க. இல்லைனா வீட்டுக்கு சைடில் கிணறு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பயம் அப்படிங்கிறது ஒன்று உண்மையை சொல்லப்போனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா கிராமத்தில் நகரத்தில் பார்த்திங்கன்னா வீடு நெருக்க நெருக்கமாக நம்ம நிறைய வச்சுருப்போம். ஆனால் கிராமத்தில் வீடு போய் பாருங்கள், இங்கே இருக்கும் ஒரு வீடு, இன்னொரு வீடு எங்கேயோ இருக்கும். நம்ம நினைப்போம் எப்படா இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு. நாளாக நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையோ, நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன் எப்படா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். பெரிய காடு இருக்கும், காட்டுக்குள்ளே சென்டராக ஒரு வீடு இருக்கும். கேட்டால் தோட்டத்து வீடு ஜாலியாக இருக்கும் எப்படிம்பாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அந்த மாதிரி பயம் இருக்கும். கிராமத்தில் இருக்கவங்க தைரியத்துலேயும் சரி, ஹெல்த்லேயும் சரி உண்மையாகவே வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. நான் சொன்னேன், என்ன இது நல்லா முத்தி போயிடுச்சுன்னா பொறிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த நல்லா காஞ்சு உடஞ்சதுன்னா அப்படியே அடுத்த விதைக்காயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேணுங்கிற அளவுக்கு காய்கறியை பொறிச்சிட்டு மீதி காய்கறியை அதிலே விட்டு வச்சுருவாங்களா. காரணம் வந்து அந்த காய்கறி அந்த செடியில் இருந்துகிட்டே நல்லா காஞ்சு நல்லா வெடித்து அதில் அப்படியே வந்து இன்னும் காய்கறி, அதாவது இன்னும் செடி, அதாவது நம்ம உரம் போட்டு வைக்கிறத விட அந்த காய் வெடிக்கிற மூலமாக எங்கெங்கெல்லாம் பரவுதோ ஸோ அப்படியே செடிகளாக வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெண்டைக்காய் பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்திருச்சு. நான் சொன்னேன் இவ்வளோ முத்தல் விட்டுட்டு எப்படி நம்ம எடுத்து சாப்பிட்றதுனா, ஆக்சுவலாக இல்லை வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் வெண்டைக்காய் பொறிச்சிட்டோம், இதை அப்படியே விட்டு இது வந்து விதைக்காக விட்டுருக்கோம் அப்படின்னு. நம்மளாம் இப்போ நகரத்தில் என்ன பண்ணுவோம், விதையை தேடி தேடி போகிறோம், எந்த விதை எங்கே கிடைக்கும், எந்த விதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த விதைகளை கூட அவங்க தானாக அவங்களே உருவாக்கிறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்கள். உண்மையாகவே கிராமத்தில் இருக்கவங்க பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணுங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகவும் நம்மளோட அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறத விட நம்மளோட ஜென்ரேஷனுங்களுக்கும் அந்த கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஜென்ரேஷனுங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. நம்ம வளர்ந்து, அதாவது நம்ம தான் அந்த மாதிரி வளரலை அப்படின்னா அவங்களையாவது அந்த மாதிரி வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிறைய கொண்டு போகணும். பார்த்திங்களா, வாழை மரம், வாழை மரத்துலேயே பார்த்திங்கன்னா என்னென்ன வாழை மரம் வச்சோம்னா பூம்பழம் இருந்துச்சு, தேன் வாழை இருந்துச்சு, மொந்த வாழை ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது வந்து மொந்த வாழைப்பழம் வாங்க. இந்த வெயில் சீசனுக்கு மொந்த வாழைப்பழம் ரொம்ப நிறையா சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு அம்மா போடும் வெயில் சீசனில். ஸோ அம்மா போடுறவங்களுக்குலாம் முக்கால்வாசி மொந்த வாழைப்பழம் தான் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தென்னை மரம் கிராமத்தில் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. நகரத்தில் வந்து ஒரு சில பேர் வச்சா கொஞ்சம் சரி வராது அப்படிம்பாங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லா காய்கறி எல்லா செடியும் நான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசியாக பூசணிக்காயில் பூ மட்டும் தான் பூத்துருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு கடைசியில் ஈவினிங் சன்செட் செம்மையாக இருந்தது பார்க்குறக்கு. அந்த சுற்றி பச்சை பசேன்னு தென்னை மரத்துக்கு நடுவில் அந்த சன்செட் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு போகிற தட்டு அப்படின்னு சொன்னாங்க. சோளத்தட்டு அப்படிங்கிற மாதிரி, அதாவது சோளம் தட்டில் இது இன்னும் ஒரு தட்டுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டான பேர் தெரில. உங்களுக்கு யாராவது பேர் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிராமத்துக்கு போனாவே அந்த அட்மாஸ்பியர், அந்த காற்று, அந்த சந்தோஷம், அந்த அமைதி எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க பொல்யூஷன்ஸு, நம்ம ஊரில் இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் கிராமத்துக்கு போனாவே ஒரு நிம்மதியான லைஃபாக ரொம்ப ஜாலியான லைஃபாக இருக்கும். நிறைய பேர் வெளியூரில் ஒர்க் பண்ணிட்டு தான் சொந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. காரணம் அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கிராமத்துலேயும் சேம் அதே அட்மாஸ்பியர் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு வீடு. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க முக்கால்வாசி குடிசை வீடு தான் கட்டுவாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நம்மனா வந்து நமக்கு வெயில் காலம்னா நல்லா தெரியும், குளிர்காலம் நல்லா தெரியும். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லா காலமும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அது அவங்க யூஸ் பண்ணுற அந்த அட்மாஸ்பியர் ப்ளஸ் வந்து அந்த வீடு வந்து எப்போவுமே குளுன்னு, நீங்கள் எப்போவுமே ஓலையில் போட்டிங்க அப்படின்னா வீடு வந்து நல்லா குளுன்னே இருக்கும். நமக்கு வந்து வெயில் அடிக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி என்ன மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏசி போட்ட மாதிரி. வித்தவுட், அதாவது நம்மளாம் கரண்ட் யூஸ் பண்ணி தான் ஏசி போடுவோம்.
அவங்களாம் கரண்ட்டே இல்லாத ஏசி போடுறவங்க அந்தளவுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக ஆஸ் யூசுவல் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனாவே கிராமத்தில் இருக்கவங்களாம் அவங்களோட நம்ம நகரத்துலாம் ஒரு சில வேலையை செஞ்சுட்டு சில வேலை செய்கிறதுக்குலாம் போர் அடிக்குதுன்னு விட்டுருவோம். அவங்களாம் அவங்க டே பை டே ரொட்டீனை சாயங்காலம் ஆனோடனே மாட்டுக்கு உடனே தீவனம் அந்த புண்ணாக்கு கரைச்சி வைக்கிறது செய்கிறது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோழியெல்லாம் அடையிறதுக்கு அழகாக பந்தல் மாதிரி பிடிச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கோழி கூடையெல்லாம் கட்டியிருப்பேன். அந்த கோழி கூடையிலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அடைஞ்சிக்குங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம 6 அறிவு ஜீவன் கூட நம்ம வந்து நகரத்தில் வாழ்க்கை செய்கிறோம். அவங்க 5 அறிவு ஜீவன் கூடயே 6 அறிவு ஜீவன் கூட நான் கிராமத்தில் வாழ்க்கை செய்யும்போது தான் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மாடு அவங்க சொல்கிறது கேட்கும், ஆடு அவங்க சொல்கிறது கேட்கும், கோழி குஞ்சு அவங்க சொல்கிறது கேட்கும். ஆனால் இங்கே மனுஷங்களே நம்ம சொல்கிறது கேட்குறதில்ல. ஆனால் அந்த விலங்குகள் அதை கேட்கும்போது நம்ம பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். கடைசியாக வந்து இந்த பிக்சர்லாம் வந்து நான் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு கிளிப்பாக நான் எடுத்தேன். ஸோ அதுக்காக அது போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அந்த கிளிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணேன். என்னென்ன செடி பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், ப்ளஸ் வந்து தென்னை மரம், சில இடத்துலலாம் மாங்காய் மரம் கூட இருக்கும், பீக்கங்காய், கிட்டத்தட்ட பாவக்காயிலே கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வச்சுருந்தது, அதையும் பார்த்தேன். இந்த 3மே வந்து ஒரே கொடியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை பாய்.